Welcome to Satya Ministries, everyone. 2 Corinthians chapter 1 and verse 20. For all the promises of God in him are yea, and in him amen, unto the glory of God by us. Let us pray. God, your promises are certain and we can always trust in your word. Help us, Lord, to believe and trust that you are faithful and reliable in fulfilling your promises to the glory of Jesus Christ. And we thank you for encouraging us and giving us a hope for the fulfillment of the promises. In Jesus' name we pray. Amen. Now let us move on to the worship session. Psalm 145 verse 1. I will exalt thee, my God, O King, and I will bless thy name forever and ever. Praise thy name forever.
Corinthians chapter 1 and verse 20. For all the promises of God in him are A, and in him amen, unto the glory of God by us. வானாதிவானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். வானாதிவானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடி கொண்டாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானங்களை விரித்தவரை பாடுவோம். வானபரன் இயேசுவை கொண்டாடுவோம். வானங்களை விரித்தவரை பாடுவோம். வானபரன் இயேசுவை கொண்டாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்கு மாறா தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்கு மாறா தேவனை கொண்டாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவசேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி என்னை தூக்கினார். பாவசேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி என்னை தூக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாக என்னை மீட்டு கொண்டாரே. பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாக என்னை மீட்டு கொண்டாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடி கொண்டாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Luke chapter 5 verses 12 and 13. And it came to pass when he was in a certain city, behold, a man full of leprosy, who seeing Jesus fell on his face and besought him, saying, Lord, if thou wilt,
thou canst make me clean. And he put forth his hand and touched him, saying, I will, be thou clean. And immediately the leprosy departed from him. God is good and His mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. I like to caption today's evening sermon as the Lord's battle. இன்றைக்கு மாலை கர்த்தருடைய செய்திக்கு நான் கொடுக்க வேண்டிய தலைப்பு கர்த்தருடைய யுத்தம். And you are His champion. நீங்கள் தான் அதனுடைய வெற்றி கொண்டாடுகிறவர்கள். Amen. Hallelujah. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. Victory is the Lord's. அந்த வெற்றியும் கர்த்தருடையது. And you are His champion. நீங்கள் தான் வெற்றியை கொண்டாடுகிறவர்கள். Hallelujah. Through you God moves mightily. உங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். God chooses you as His instrument to bring peace, solace and comfort to this earth. இந்த
பூமிக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு கருவியாக உங்களை பயன்படுத்துகிறார். You have been chosen as his representative. அவருடைய பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். The Holy Ghost is breathed in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே ஊதப்பட்டார். You are led by God's Spirit. தேவ ஆவியால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். Hence, you and I had to be very strong. அது நிமித்தம் நீங்களும் நானும் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Responsibilities has been showered upon you. நம்மேலே அந்த பொறுப்புகள் அங்கே திணிக்கப்பட்டிருக்கிறது. Paul writes to the Ephesians. எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். He says, finally, my brethren, கடைசியாக என் சகோதரரே, be strong in the Lord. கர்த்தரில் அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள். Be strong in the Lord. கர்த்தரில் பலப்படுங்கள். Be strong in the Lord. கர்த்தரில் பலப்படுங்கள். Hold on to the Lord. அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். Don't deviate away from his word. அவருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி செல்ல வேண்டாம். What is being strong in the Lord? கர்த்தரில் பலமாய் இருப்பது என்றால் என்ன? Focusing only on the Lord. தேவன் பேரிலே எல்லாம் குறிக்கோள் இருக்கணும். Focusing only on Christ. கிறிஸ்துவின் மேலே நம்முடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும். Holding on to the fort, the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு என்ற அந்த நங்கூரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். Growing in the Lord. ஆண்டவரிலே வளர வேண்டும். Reading his word. வார்த்தையை வாசிப்பது நிமித்தமாக, Memorizing his word. வார்த்தையை மனப்பாடம் செய்வது நிமித்தமாக, Falling in love with Jesus. இயேசுவோடு அன்பு வைத்துக் கொள்ள, உறவு வைத்துக் கொள்வதனால, Being very careful. மிகவும் எச்சரிப்பா இருக்கிறதுனால, We say we are strong in our body. நாம் சொல்லுகிறோம் சரீரத்திலே பலமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. How do you exhibit your strongness? எப்படி அந்த பலத்தை வெளியே காட்டுகிறோம்? Your muscles. உங்களுடைய தசைகள். Oh, a bodybuilder shows his muscles. ஒரு பாடி பில்டர் வந்து தன்னுடைய தசைகளை அங்கே வெளியே காட்டுகிறான். He shows every nerve protruding out of his body. தன்னுடைய நரம்பு மண்டலத்தை அங்கே சதையை விட்டு மிஞ்சி இருக்கும்படியாக காண்பிக்கிறான். He proves that he is so strong. அவன் வலிமை நிறைந்தவனாக இருக்கிறேன், பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்று காண்பிக்கிறான். How you will show your strongness in the Lord? ஆண்டவரிலே நீங்கள் பலமாய் இருக்கிறீர்கள் என்று எப்படி நீங்கள் வெளியே காட்ட முடியும்? Your output, your testimony, உங்களுடைய வெளியாகிற சாட்சி, your faith. உங்கள் விசுவாசம். A Christian is devoted to his faith in the Lord. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் பேரிலே அவ்வளவு அதிகமாக ஒரு விசுவாசத்தை வைத்துக் கொள்கிறானே, அது நிமித்தமாக Your faith denotes your quality in the Lord's love. நீங்கள் ஆண்டவரிலே வைக்கிற அன்பு எவ்வளவு என்பதை உங்கள் விசுவாசம் காண்பித்துவிடும். Your love towards the Lord is denoted by your faith in the Lord. நீங்கள் ஆண்டவர் பேரிலே எவ்வளவு நேசிக்கிறீர்கள், ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்பது உங்கள் விசுவாசம் புலப்படுத்தி விடும். Growing in the word. வார்த்தையிலே வளர்வது. How you can grow your faith? எப்படி விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள முடியும்? You grow in the word of God. வார்த்தையின் வளரும் போதுதான். Many of us don't read God's word. அநேகர் இந்த வேதத்தை வாசிப்பதில்லை. If I ask you how many read the Bible, I would certainly believe only 10% of you would have read the Bible today. இன்றைக்கு வேதத்தை எத்தனை பேர் வாசித்தீர்கள் என்று கேட்டால் ஒரு 10% தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். You don't have time to read the word. வார்த்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. You don't have time. நேரம் இல்லை. Your official work, business is too much. அலுவலக வேலைகள், வியாபாரங்கள் அதிகமாயிற்றே. Your studies are too much. உங்கள் படிப்பு அதிகமாகி போயிடுச்சே. You don't have time for the Lord. ஆண்டவருக்கென்று நேரம் இல்லையே. These are the last days. இது கடைசி காலங்கள். The last days, the quality of education will be topmost. கடைசி காலத்தில் இந்த படிப்பின் அந்த தன்மை, அறிவு பெருத்து போய்விடும். Wisdom will grow more. அறிவு பெருத்து போய்விடும். Busyness everywhere. எங்க பார்த்தாலும் அலுவலா இருப்பாங்க. No time to read the word. வார்த்தை வாசிக்க சமயம் இல்லை. No quiet time. அமைதலான ஒரு அமர்ந்திருக்கிற நேரம் இல்லை. You know what is quiet time? அமர்ந்திருக்கிற நேரம் என்றால் என்ன தெரியுமா? Many of us do not know what is quiet time. அந்த அமைதலான ஒரு நேரம் என்பது யாருக்குமே தெரியல. Be still and know that he is God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். How do you know that? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? When you meditate his word. வார்த்தையை தியானம் பண்ணுவதினாலே. There is no time to read the Bible. How can you say I meditate the word of God? வார்த்தை வாசிக்க நேரம் இல்லை, எப்படி நான் தியானம் பண்ண முடியும் என்று கேட்கலாம். My believer of Christ. கிறிஸ்துவின் விசுவாசியே, you are a champion. நீங்கள் அங்கே ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் தான் சாம்பியன். God has chosen as his champion. கர்த்தர் உங்களை வெற்றி கொண்டாடுவர்களாக வைத்திருக்கிறார். You know who is a champion? யார் சாம்பியன் தெரியுங்களா? He goes and fights against the devil. பிசாசுக்கு விரோதமாக போர் செய்கிறவன். He fights against the wickedness of the devil. பொல்லாத தந்திரங்களோடு போர் செய்கிறவன். Because verse 12 says, we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of darkness of this world, against spiritual wickedness in high places. 12ஆம் வசனம் சொல்கிறதை கவனியுங்கள். ஏனெனில்
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Your fight is different. உங்களுடைய யுத்தம் வித்தியாசமானது. There's a different fight you are fighting. வித்தியாசமான ஒரு யுத்தத்தை நீங்கள் You செய்கிறீர்கள். are fighting against unseen forces. காணக்கூடாத ஒரு எதிர் வல்லமையோடு யுத்தம் You செய்கிறீர்கள். don't see anything but you fight against it. எதையுமே பார்க்க முடியவில்லை, ஆனால் யுத்தம் செய்கிறீர்கள். Just like the angels are present around you, the wickedness of the devil is around you. எப்படி நன்மை செய்கிற தூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்களோ அப்படிதான் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சூழ்ந்திருக்கிறது. We see the powers of darkness around us. நம்மை சுற்றிலும் அந்தகார சக்திகள் சூழ்ந்திருக்கிறது. It is not against flesh and blood. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. What is flesh and blood? மாம்சம் இரத்தம் என்றால் The என்ன? human beings. மனுஷர்கள். Oh, we don't fight against human beings. மனிதர்களோடு நாம் சண்டை போடுவதில்லை. But we fight against principalities. அங்கே துரைத்தனங்களோடு நாம் சண்டை Powers of போடுகிறோம். darkness. அந்தகார கிரியைகள். Rulers of darkness. அப்புறம் அந்தகார லோக அதிபதிகள். There are rulers of darkness around you. அந்தகார லோக அதிபதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். You cannot take your life for granted. வாழ்க்கை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ள முடியாது. You have to be very, very careful. மிகவும் ஜாக்கிரதையா இருக்க You வேண்டும். have to read your Bible every day. வேதத்தை தினமும் வாசிக்கணும். God has to speak to you. கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். You have to have a daily quota of the word of God. கர்த்தருடைய வார்த்தை தினமும் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். No food, you will become weak every day. சாப்பிடலன்னா நீங்க பலவீனமா போறீங்களே. Oh, you will become very weak. மிகவும் பலவீனமா You போகிறீர்கள். cannot climb your stairs. படிக்கட்டு ஏற முடியல. You cannot concentrate. கவனம் செலுத்த முடியல. You cannot do anything. எதையுமே செய்ய That முடியவில்லை. is your physical body. அது சரீர பிரகாரமாக உங்களுடைய தேவைகள். Similarly for you, the believer of Christ, அதே போல கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு you have been washed by his blood. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக Because you have been chosen for heavenly kingdom. தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கென்று நீங்கள் There is a தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். life after you, after death. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்று இருக்கிறது. And there is a special gift coming for you from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு விசேஷித்த ஈவு உங்களுக்கு The கொடுக்கப்படுகிறது. trumpet call. அங்கே எக்காளம் துனி, The last trumpet call. கடைசியான எக்காள துனி. Where your bodies will be transformed. உங்கள் சரீரங்கள் மறுரூபம் You அடைகிற should put நிலைமை. on immortality. அழியாமையை தரித்துக் கொள்ளுகிற Your நேரம். physical body puts on immortality. இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளுகிறது. That's why you fight not against flesh and blood. அதனால்தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடம் இல்லை. You fight against the darkness of this world. இந்த அந்தகார லோக அதிபதிகளோடு There's always attack around you. உங்களை சுற்றிலும் அது தாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறது. Always there is attack around you. எப்பொழுதுமே தாக்க நினைக்கும். There's always something to attack you. ஏதோ ஒன்று தாக்க முயற்சித்து Any moment through anybody. யார் மூலமாகலும் சரி, யார் வேண்டுமானாலும் சரி, You have to be very careful. மிகவும் ஜாக்கிரதையா You இருக்கணும். have to protect yourself. உங்களை நீங்கள் பாதுகாக்க Your வேண்டும். soul has to be protected. உங்கள் ஆத்துமாக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். Your labor of dignity in the spirit of God has to be protected. உங்கள் கடினமாக தேவனுடைய ராஜ்யத்தில் உழைக்கிறீர்களே, அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். Your spirit has to be protected. உங்கள் ஆவி பாதுகாக்கப்பட Your வேண்டும். testimony has to be உங்கள் protected. சாட்சி பாதுகாக்கப்பட You are a வேண்டும். champion. நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள். God has given you responsibility. கர்த்தர் உங்களுக்கு பொறுப்பை To கொடுத்திருக்கிறார். fight against wickedness, பொல்லாதவர்களுக்கு powers of darkness, அந்தகார கிரியைகள், unseen forces. காணக்கூடாத வல்லமைகள். Don't take your life for granted. வாழ்க்கை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளாதே. Your life is not a routine life. அது வழக்கமாக நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. Oh, morning, going into the kitchen, doing some cooking, packing up a tiffin carriers, packing yourself, going this and that. That is not your life. காலை சென்று காலை உணவை தயார் பண்ணி கொண்டு வேலைக்கு செல்வது, மறுபடியும் வருவது, மறுபடியும் அதையே செய்வது, அதல்ல வாழ்க்கை. Oh, packing up a thing, going for a business. உங்கள் வியாபாரத்திற்கு எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு போவது, Packing up your things and running to your office. அலுவலகத்திற்கு எல்லாவற்றையும் கட்டி கொண்டு ஓடுவது, That may be one part of your life. வாழ்க்கையிலே அது ஒரு பகுதி. That is only 10%. அது ஒரு 10%. There is a 90% you have to cover yourself. 90% காத்திருக்க வேண்டும். சில You have a காரியங்கள். battle to meet. நீ சந்திக்க வேண்டிய யுத்தம் இருக்கிறது. Every day is a battle. ஒவ்வொரு நாளும் யுத்தம் தான். Oh, your soul fights against the powers of darkness. உங்கள் ஆத்துமா அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக போரிடுகிறது. You have to retain the 9 fruit. அந்த 9 கனிகளை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். People are watching you. மக்கள் உங்களை கவனிக்கிறார்கள். You are surrounded by people. மக்களால் You have to சூழ்ந்திருக்கிறீர்கள். maintain your testimony, champion. வெற்றியை கொண்டாடு சாம்பியனை நீங்கள் அந்த சாட்சியை You காத்துக்கொள்ளணும். have to maintain your testimony. உங்கள் சாட்சியை நீங்கள் The பாதுகாத்துக் கொள்ள dignity வேண்டும். of your testimony. உங்கள் சாட்சியை அது பாதுகாக்கணும். People see Christ in you. கிறிஸ்துவை உங்களிலே மக்கள் காண வேண்டும். Yesterday I was in the area Tandiyarpet. தண்டார்பேட்டில் நேற்று இடத்துல இருந்தேன். Oh, a chief guest came and a man was speaking to the people. முக்கிய விருந்தாளி வந்திருந்தார், மக்களோடு பேசிக் கொண்டிருந்தார். And he said, "Oh, people know Christ because of Christians." கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் ஆண்டவரை யார் என்று தெரிகிறது என்று சொன்னார். Hallelujah. You are champions. நீங்கள் எல்லாம் Who are சாம்பியன்ஸ். Christians? யார் You are கிறிஸ்தவர்கள்? champions for நீங்கள் Christ. கிறிஸ்துவுக்காக சாம்பியன்ஸ். Hallelujah. People know Christ through you.
உங்கள் மூலமாக கிறிஸ்துவை மக்கள் அறிந்து So கொள்கிறார்கள். how can people know that you are in Christ? நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் எப்படி கண்டுகொள்ள You have to முடியும்? be strong in the Lord. ஆண்டவரிலே பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். His word has to be strong in you. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக பலமாக வேரூன்றி You have இருக்க to வேண்டும். build a strong prayer life. ஒரு நல்ல பலமுள்ள ஜெப ஆவியை நீங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். Close fellowship with the Lord. ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம், Walking with the Lord. தேவனோடு நடப்பது, Knowing God's plan. கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வது. Every day God speaks a plan. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை உங்களுக்கு சொல்லுவார். He may change plans. அவருடைய திட்டத்தை I don't think the same plan is carried next day onwards. ஒரு நாளைக்கு இருக்கிற திட்டத்தை அடுத்த நாளும் அப்படியே தொடர்ந்து செய்வது இல்லை. Hallelujah. The Lord told David to go and fight against Philistines. பெலிஸ்தருக்கு விரோதமாக தாவீதை போய் போரிடும்படி சொன்னார். When he asked God's counsel, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டபோது he said, go and fight. போய் நீ யுத்தம் பண்ணு. God gave him the victory. கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். The second same battle, அதே யுத்தம் தான், same Philistines. அதே பெலிஸ்தியர் தான். And the Lord said, ஆண்டவர் சொன்னார், you wait, நீ காத்திரு, I will move. நான் அசைவாடுவேன். God's move is different. கர்த்தருடைய அசைவாடுதல் வித்தியாசமானது. Hallelujah. You have to know the move of God. தேவனுடைய அசைவாடுதலை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Yesterday God said like this, today is changing. நேற்று தினத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், இன்றைக்கு மாற்றுவார். He is God. அவர் தேவன். Amen. Hallelujah. Know the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து கொள்ளுங்கள். Know God's mind. கர்த்தருடைய சிந்தையை Know அறிந்து the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை How அறிந்து can you கொள்ளுங்கள். know God's mind? கர்த்தருடைய சிந்தையை எப்படி Unless you அறிவது? walk with the Lord. தேவனோடு நடந்தால் ஒழிய. Oh, unless I know His mind, I have to walk with Him. அவருடைய சிந்தை நான் அறிந்திருந்தால் தான் அவரோடு நான் இணைந்து நடக்க முடியும். Yes, I have to walk with the Lord. ஆண்டவரோடு இணைந்து நடக்க வேண்டும். Because Noah walked with God, he knew the mind of Christ. நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்ததாலே அவருடைய சிந்தை He அறிந்திருந்தார். was different from others. மற்றவரை காட்டிலும் He வித்தியாசமானவன். was just. அவன் நீதிமான். He walked with God. தேவனோடு நடந்தான். All the people went against God. தேவனுக்கு விரோதமாக எல்லாரும் பாவம் All செய்தார்கள். sinned against God. தேவனுக்கு விரோதமாக பாவம் All செய்தார்கள். their motivations were wrong. சொந்த அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பொல்லாதது. Oh, unjust motivations. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பொல்லாப்பு நிறைந்தது. Wicked. பொல்லாப்பு. All the men's mind are wicked. எல்லா மனுஷனுடைய சிந்தனையும் அங்கே பொல்லாப்பா That is the இருந்தது. world we are living today. அப்பேற்பட்ட உலகத்தில் We are living வாழ்கிறோம். among wicked people. பொல்லாத மனிதர்கள் நடுவிலே They வாழ்கிறோம். may look beautiful, handsome, but inside the mind, wickedness rolls on. வெளியே பார்ப்பதற்கு அழகானவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளேயோ அவர்களுடைய உள்ளங்கள் கொடுமையால் But you நிறைந்திருக்கும். are a seed of God. ஆனால் நீங்கள் தேவனுடைய வித்து. You are God's seed. தேவனுடைய வித்து. Champion, you are a God's seed. நீங்கள் சாம்பியன் அவர்களே, நீங்கள் தேவனுடைய வித்து. You are God's seed. தேவனுடைய வித்து. You are different from others. மற்றவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. You cannot move with them. அவர்களோடு நாம் இசைந்து You போக may move முடியாது. with them. அவரோடு வாழலாம். But your quality is different. அவங்களுடைய தரம் வேற. Amen. Hallelujah. You cannot be like other, imitate like others. அவர்களைப் போல நாம் பாவனை செய்ய முடியாது. Amen. They can cut the hair in different designs. வித்தியாசமான விதத்திலே முடி வெட்டுவார்கள். But you cannot do like that. நம்ம செய்ய முடியாதே. Oh, you cannot be imitate what the world says. உலகம் சொல்வதைப் போல நாம் அதை பாவனை செய்ய They முடியாது. use a lot of bad words. கெட்ட வார்த்தை பேசுவாங்க. Their mind is different. அவர்களுடைய எண்ணம் வேற. You are different. நீங்கள் வித்தியாசமானவர்கள். You have been born in Christ. கிறிஸ்துக்குள் நீங்கள் You பிறந்தவர்கள். are born again. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். Amen. Satama. You are born again. மறுபடியும் You பிறந்தவர்கள். are born again. மறுபடியும் You have பிறந்தவர்கள். new life in Christ. கிறிஸ்துக்குள்ளாக புது A ஜீவன். new champion you are. புதிய சாம்பியன். All things are gone away. பழையவைகள் ஒழிந்து You are a போயின. soldier. நீங்கள் போர் You வீரர். are a soldier. போர் வீரன். Ready to fight your battle. யுத்தத்தை செய்ய ஆயத்தமா You இருக்கிறவர். are a soldier. நீ போர் வீரன். God's soldier. கர்த்தருடைய போர் வீரன். Not world soldier. கர்த்தருடைய போர் But வீரன். God's soldier you are. கர்த்தருடைய போர் You are வீரன். God's battle axe. கர்த்தருடைய போர் வீரர்கள் நீங்கள். Hallelujah. You are different from others. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. Be strong in the Lord. தேவனிலே பலப்படுங்கள். Grow in the Lord. அவர்களை வளருங்கள். Don't go with yesterday's anointing. நேற்று தின அபிஷேகத்தோடு இன்றைக்கு நடக்காதீர்கள். Oh, yesterday I rolled in the spirit. நேற்று தினத்தில் நான் உருண்டேன் ஆவியில. Today I give rest for the spirit. இன்றைக்கு ஆவிக்கு கொஞ்சம் ஓய்வு. Let me sleep sometime. கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. Jesus will come and go away. இயேசு வந்து போயிடுவாரு. Hallelujah. You have to be watchful every moment. ஒவ்வொரு நிமிடமும் விழிப்பா இருக்கணும். Your mind has to be active every moment. எண்ணம் எப்பொழுதும் விழிப்பா இருக்க You are வேண்டும். in the battlefield. நீங்கள் யுத்த களத்தில் A இருக்கிறீர்கள். soldier cannot sleep in the battlefield. யுத்த களத்தில் போர் வீரன் தூங்க மாட்டான். Who are you? நீங்கள் யார்? You are in the forefront. நீங்கள் முன்னணியில் A நிற்கிறவர்கள். forefront soldier cannot sleep. முன்னணியில் நிற்கிற வீரன் தூங்க மாட்டான். His eyes are open. அவன் கண்கள் His திறந்திருக்கும். ears are open. காதுகள் Mind is திறந்திருக்கும். open. எண்ணங்கள் திறந்திருக்கும். The training is given to your soldier. ஒரு போர் வீரனுக்கு அங்க பயிற்சி கொடுக்கப்படுகிறது. The soldiers who are in Sayach and Glacier
Oh, how they endure the snow and suffering there. அங்கே அந்த குளிர்ந்த பகுதி இருக்கிறதே, அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பனிக்கட்டிகள் உறையும் அளவுக்கு இருக்கிறதே, அந்த இடத்துல இருக்கிறவர்கள் எப்படி Our வாழ்கிறார்கள்? own soldiers அங்கே நம்முடைய Indian சொந்த soldiers. போர் வீரர்கள், இந்திய போர் who are வீரர்கள் in Siachen glacier. Oh, they're just full everywhere snow. எங்க பார்த்தாலும் அங்கே பனி படலங்கள் இருக்கும். They're trained. அவர்கள் பயிற்சி வைக்கப்பட்டவர்கள். Enemy can come at any time. இந்த நேரம் வேண்டுமானாலும் அந்த சத்துரு வருவான். Enemy in minus 30 degrees, minus 40 degrees. Enemies are there. அங்கே சத்துருக்கள் இருக்காங்க. That is physical battle. அது சரீரப்பிரகாரமான ஒரு யுத்தம். Your spiritual battle is more deadly than that. ஆவிக்குரிய யுத்தம் அதை காட்டிலும் பயங்கரமானது. Satan is very cunning fellow. பிசாசு தந்திரவானவன். Waiting to touch you. அவன் காத்திருக்கிறான் தொடுவதற்கு. Waiting when you will lose your battlefield. எப்படி அந்த யுத்தத்தில் தோற்று போவாய்ன்னு காத்திருக்கிறான். So you are in the forefront. நீங்கள் முன்னணியில் Your mind நிற்கிறீங்க. has to back you always. எண்ணம் எப்பொழுதும் சுறுசுறுப்பா செயல்படணும். Know your enemy. உங்கள் சத்துரு யார் என்று அறிந்திருங்கள். Know your enemy. உங்கள் சத்துரு He யார் is a என்று cunning fellow. அவன் He is trying to தந்திரமுள்ளவன். destroy your soul. உங்கள் ஆத்துமாவை அழிக்க He wants நினைக்கிறவன். to catch you. உங்களை பிடிக்க நினைக்கிறவன். He is a man catcher. அவன் மனிதர்களை பிடிக்கிறவன். Soul catcher. அவன் ஆத்துமாவை பிடிக்கிறவன். Believer catcher. விசுவாசிகளை பிடிக்கிறவன். Be very careful today. ஜாக்கிரதையா இருங்க. Don't take a life for granted. வாழ்க்கை என்ன தானே எடுத்துக்கூடாங்க. Oh, don't give priority to other things of the world. இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை Mind be கொடுக்காதீர்கள். active, sharp. எண்ணங்கள் அங்கே கூர்மையா இருக்கட்டும். God may come any time. ஆண்டவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். Oh, his trumpet sound may come any time. இக்காலம் எந்த நேரத்திலும் Be துணிக்கலாம். always prepared to hear his trumpet call. அந்த எக்கால துணியை கேட்க ஆயத்தமா இருங்க. God likes people who are prepared. தேவனை சந்திக்க ஆத்திருக்குளுக்கு அவர் பிரியமா இருக்கிறார். Yes, கர்த்தருக்கு காத்திருக்கிற மீது தான் கர்த்தர் பிரியமாயிருப்பார். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்க அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. போத்தின் தூங்குன மீது கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். யார் விழிப்பா இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு ஆத்துமக்களுக்காக வேதனை ஜெபிக்கிறவர்கள், ஐயோ ஆண்டவர் ஆத்தவங்க சாகிறதே, என் தெருமக்கள் செத்து போறாங்களே, என் ஃப்ளாட்ல இருக்கவங்க செத்து போறாங்களே, அவங்க ரட்சியும் ஆண்டவர், ரட்சியும் ஆண்டவர், ரட்சியும் ஆண்டவரே, ரட்சிப்பு ரட்சிப்பு ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நான் மட்டும் பரலோகம் போனால் போதாது, வெறும் கேரை யாரும் போக முடியாது. உன்னை திரும்பி அனுப்பிச்சிடுவார் ஆண்டவர். போ உலகத்துக்கு போ, சாவு அந்த கிறிஸ்துவில் சாவு அனுப்பிச்சிடுவார். திரும்பி ஆத்மாக்களோடு போக வேண்டும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை தனிமட்ட வாழ்க்கை நீ நினச்சிட்ட, நீ போய் அவளுக்கு போய் நல்லா நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, உன்னோடு கூட ஆத்மாக்கள் வர வேண்டும். அதுக்கு என்ன ஜெபிச்சிட்டு இருக்க? What are you doing for the souls? ஆத்துமாக்காக என்ன செய்கிறாய்? What prayer you are making? என்ன ஜெபத்தை How many எடுக்கிறாய்? souls you are bringing to Christ? கிறிஸ்துவுக்குள்ளாக எத்தனை ஆத்துமாக்களை What are you doing for Christ's kingdom? கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக என்ன You செய்கிறாய்? cannot go empty handed. வெறும் கையர்களாய் போக You முடியாது. cannot go empty handed. வெறும் கையர்களாய் போக You முடியாது. are soldier. நீ ஒரு போர் You are வீரன். a champion. நீ ஒரு சாம்பியன். You are a guiding post. நீ அங்க வழி காட்டுகிற ஒரு போஸ்ட். God has given responsibility. கர்த்தர் உங்களுக்கு பொறுப்பை Don't கொடுத்திருக்கிறார். take a life for granted. வாழ்க்கையை அலட்சியமா நினைக்க Battle வேண்டாம். belongs to God. யுத்தம் கர்த்தருடையது. But you are a champion. ஆனால் நீங்கள் தான் You have சாம்பியன். to fight the battle. நீங்கள் தான் யுத்தம் And செய்யணும். bring glory to God. தேவனுக்கு மகிமை கொண்டு He வர will push you வேண்டும். forward. அவர் முன்னே தள்ளுவார். He will push you forward. முன்னே உந்துவார். But battle is the Lord. யுத்தம் கர்த்தருடையது. But you are the champion. ஆனால் நீங்கள் தான் You are doing சாம்பியன். the battle. நீங்கள் தான் So யுத்தத்தில் be strong in செய்கிறீர்கள். the Lord. தேவனிலே பலப்படுங்கள். Be strong in the Lord. தேவனிலே Walk பலப்படுங்கள். with God. தேவனோடு நடவுங்கள். Walk with God. நோவா ஆனந்தான். Oh, Elijah was strong in the Lord. எலியா தேவனிலே He பலமா heard இருந்தார். God's voice. தேவனுடைய சத்தத்தை He கேட்டார். said, according to my word. என்னுடைய வார்த்தையின்படி. He said to King Ahab, ஆகாப் ராஜாவை பார்த்து according to சொல்கிறார். my word. என் வார்த்தையின்படி. My word. என் வார்த்தை. That is the power of God in a servant of God. தேவனுடைய ஊழியர்களுக்காக தேவனுடைய வல்லமை அது. Oh, you are a champion. நீங்கள் ஒரு சாம்பியன். That is God's word in you. தேவனுடைய வல்லமை That is இருக்கிறது. a close relationship with God. தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. Hallelujah. According to my word. என் வார்த்தையின்படி. Days are going to come, you are going to stand before prince and priest. நீங்கள் நாட்கள் வரும்பொழுது பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் God நிற்பீர்கள். will raise you up. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will raise you up. கர்த்தர் உங்களை எழும்ப The power செய்வார். of God will overcome you. தேவ வல்லமை உங்களை The மேற்கொள்ளும். power of God will swell over you. தேவ வல்லமை உங்களிலே அப்படி பிரதிபலிக்கும். People look at you. உங்களை பார்ப்பார்கள் மக்கள். Oh, the world will change. இந்த உலக The நிலைமைகள் world order will change. எல்லாம் மாறும். Everything will change. எல்லாமே மாற்றம் Everything காணும். is changing. எல்லாம் மாறும். Everything will change. மாறிக்கொண்டிருக்கிறது. Atmosphere will change. எல்லாம் சூழ்நிலைகள் மாறும். Everything will change. எல்லாமே மாறும். But Jesus never changes. இயேசு மாறுவதில்லை. But he will be there with you. அவர் உங்களோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. Be strong in the Lord. தேவனிலே பலப்படுங்கள். And the power of his might. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் There பலப்படுங்கள். is power in his might. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Unless you are strong in the Lord. அங்கே கர்த்தரில் பலமா Unless you are இல்ல, strong in the word. வார்த்தையில் பலமா இல்லை Strong என்றால் in your prayer life. உங்கள் ஜெப வாழ்க்கையில, Strong in your testimony. உங்கள் சாட்சி You வாழ்க்கையில cannot receive the power. தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள You have முடியாது. to receive God's power. தேவனுடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ள The வேண்டும். Holy Ghost has to fill you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப You have வேண்டும். to be filled by Holy Ghost. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட
மாறுபட A வேண்டும். man filled by Holy Ghost will be different. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதன் வித்தியாசமான. All are speaking tongues. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார். All are speaking jumping. எல்லாரும் ஆவியிலே குதிக்கிறார். What's the difference? அது வித்தியாசம். If you are truly filled by Holy Ghost, உண்மையான பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். you are different. நீங்கள் வித்தியாசமானவர்கள். You are different. நீங்கள் Your வித்தியாசமானவர்கள். character is different. உங்களுடைய குணலட்சணம் வித்தியாசம். Oh, your power is different. உங்களுடைய வல்லமை வித்தியாசம். The acts of God in you is different. தேவனுடைய கிரியைகள். You are a different person. நீங்கள் வித்தியாசமானவர். You are a champion. நீங்கள் ஒரு சாம்பியன். You have to be filled with God's power. தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்க God's வேண்டும். power. தேவ வல்லமை. God's authority. தேவனுடைய சத்துவம். God's grace. தேவனுடைய கிருபை. God's mercy. தேவனுடைய கிருபை இரக்கம். Rise and shine. எழும்பி பிரகாசி. People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, no more sleeping. இனிமேல் தூங்க வேண்டாம். Be strong. வல்லமையிலே Be strong in பலப்படுங்கள். the power of God. சத்துவத்தின் வல்லமையிலே Let your பலப்படுங்கள். mind be always waiting upon the feet of God. தேவனுடைய பாதத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாய் You are இருங்கள். different from others. மற்றவர்களுக்கு உங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. God's power is mighty in you. உங்களிலே கர்த்தருடைய வல்லமை பலத்த விதத்தில் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. And one verse struck me. Hosea 11:10 says, ஓசியா 11:10 சொல்கிறது. and the first part of the word says, they shall walk after the Lord, and he shall roar like a lion. And when he shall roar, then the children shall tremble from the west. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கெர்ச்சிப்பார். அவர் கெர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். Hallelujah. They shall walk after the Lord, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். and he shall roar like a lion. அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். The lion of the tribe of Judah roars like a lion. யூத ராஜ சிங்கம் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். Your king is a lion. உங்கள் ராஜா ஒரு சிங்கம். Amen. Hallelujah. He roars like a lion. அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். He is a king. அவர் ராஜா. Our God is a king. நம்முடைய தேவன் ராஜா. He won Satan on the cross. அவர் சிலுவையிலே பிசாசை வென்றார். Oh, Satan trembled when his blood was shed. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது பிசாசு நடுங்கினான். Oh, Satan never knew what was happening. பிசாசு நடக்கிறத என்னென்று அறிந்து கொள்ள He முடியல. thought, oh, I am with Christ. நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்றான். Oh, you say you are son of God. நீ தேவகுமாரன் என்று நினைக்கிறாயா? Oh, you say you are son of God. நீ தேவகுமாரன் என்று See, சொல்கிறாயா? I have nailed you. உன்னை நான் ஆணிகள் அறைந்தேன் பார். Over with you, Christ. எல்லா கிறிஸ்துவே உன்னால் கதை முடிஞ்சது. Over with you. கதை முடிந்தது. Over with you, son of God. தேவகுமாரனை கதை முடிந்தது. Oh, but when his blood was shed for the entire world, இந்த முழு மனுக்குலத்திற்கும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. innocent blood, அது குற்றமற்ற ரத்தம். he purchased everybody. எல்லோரையும் விலை கிரயம் கொடுத்து வாங்கினார். Amen. And because of that, you are his champion today. அது நிமித்தமாக நீங்கள் அவருடைய சாம்பியன். Hallelujah. You are different from others. மற்றவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. 1 Samuel chapter 17 and verse 47. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47. And all this assembly shall know that the Lord saveth not with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். The words of David. தாவீதுடைய வார்த்தைகள். He said, the Lord saveth not with sword and spear, கர்த்தர் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் ரட்சிக்கிறவர் அல்ல. for the battle is the Lord's. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. The king of the battle அந்த யுத்தத்தை நடத்துகிற ராஜா is a king. அவர் ராஜா. Hallelujah. The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. And verse 17, if you read, you all know the instance of Goliath and David. 17ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தாவீதுக்கும் அங்கே கோலியாத்துக்கும் நடந்த யுத்தத்தை பார்க்கிறோம். And before that, David was anointed by the prophet Samuel. அதற்கு முன்பாக தீர்க்கதரிசியாக சாமுவேல் மூலமாக அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டார். 1 Samuel 16:13 says, 1 சாமுவேல் 16:13 சொல்கிறதை பாருங்கள். Samuel took the horn of oil, anointed him in the midst of his brethren, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel rose up and went to Ramah. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். Hallelujah. Samuel anointed David. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினான்.
anointed him in the midst of his brothers. தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். When prophet Samuel anointed, அந்த தீர்க்கதரிசியாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணின போது a God's servant is needed to anoint a king. ஒரு கர்த்தருடைய ஊழியன் தேவனுடைய அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டியது அவசியமா A இருந்தது. prophet is needed to anoint a king. ஒரு தீர்க்கதரிசி அங்கே தேவைப்பட்டான் அபிஷேகம் He பண்ண. needed to place his hand upon David. தாவீது மேலே கரங்களை வைக்க வேண்டியதா இருந்தது. Because there's impartation of God's anointing. அது கர்த்தருடைய அபிஷேகத்தை அங்கே பகிர்ந்தளிக்க. The anointing was upon Samuel. சாமுவேல் மேலே தேவனுடைய He அபிஷேகம் placed his hand upon David. தாவீது மேலே கரங்களை வைத்தான். And the Spirit of God came upon him. அங்கே ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். And from that day onwards, அந்த நாள் முதற்கொண்டு his life became a different life. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நடத்தினான். And now his father Jesse sends him to the battlefield. அங்கே தன்னுடைய ஈசாய் தன்னுடைய தகப்பன் அங்கே யுத்த களத்திற்கு அனுப்புகிறான். To see what was happening to his three brothers. தன்னுடைய மூன்று சகோதரர்களுக்கு என்ன நடக்கிறது All his என்பதை three elders were in the battle. தன்னுடைய மூத்த மூன்று சகோதரர்களும் அங்கே யுத்தகளத்தில் இருக்கிறார்கள். Oh, his firstborn Eliab, Abinadab and Shammah, verse 13 says they were all in the battlefield. 13ஆம் வசனம் சொல்கிறபடி மூன்று பேரும் அங்கே இருக்கிறார்கள். And every day a champion, the earthly champion or the champion of the evil, the Philistine, he comes and challenges the people of God. பெலிஸ்தருடைய சாம்பியன் அல்லது பொல்லாங்கானுடைய சாம்பியன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலர் மக்களை பயமுறுத்த வருவான். 1 Samuel 17:4 says, 17:4 சொல்கிறது 1 சாமுவேல். And there went out a champion out of the camp of the Philistines named Goliath of Gath, whose height was 6 cubits and a span. அப்பொழுது காத் ஊரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். And verse 8 says, 8ஆம் வசனம் and சொல்கிறது. he stood and cried unto the armies of Israel and said unto them, why are ye come out to set up your battle array? Am I not a Philistine? And ye servants to Saul, choose you a man or a champion for you, and let him come down to fight with me. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தீன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். If you be able to fight with me and to kill me, then will we be your servants. But if I prevail against him and kill him, then shall ye be our servants and servers. அவன் என்னோட யுத்தம் பண்ணுமோ என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொன்னான். And the Philistine said, I defy, see how he says, I defy the armies of Israel this day. Give me a man that we may fight together. பின்னும் அந்த பெலிஸ்தீன், நான் இன்றைய தினம், கவனியுங்கள், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். And when Saul and all Israel heard these words of Philistine, they were dismayed and greatly afraid. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்படுவார்கள். Saul was chosen as a champion. சவுல் ஒரு வீரனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். Samuel was ruling the people of Israel. இஸ்ரவேலரை சாமுவேல் அரசாண்டு கொண்டிருந்தார். When Samuel went, everybody trembled. சாமுவேல் போகும்போதெல்லாம் மக்கள் நடுங்குவார்கள். He is a seer coming with the word. அவர் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையோடு வருகிறார். A good word for us. நமக்கு ஒரு நல்ல வார்த்தை The இருக்கு. whole Israel trembled. அந்த வார்த்தை நிமித்தமாக நடுங்குவார்கள். But one day they rejected Samuel. ஒரு நாள் சாமுவேலை தள்ளிவிட்டார்கள். They wanted a king. ஒரே ஒரு எங்களுக்கு ராஜா வேண்டும். They wanted a champion to go before them. எங்களுக்கு முன்பாக நடந்த சில ஒரு வீரன் வேண்டும். A champion, a king we need. ஒரு வீரனாக ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும். A champion has to go before us. எங்களுக்கு முன்பாக ஒரு வீரன் செல்ல வேண்டும். Who is a king? யார் ராஜா? He is a champion. அவன் ஒரு வீரன். He'll be number 1. அவன் நம்பர் 1 இருக்கணும். Who was Pharaoh? யார் பார்வோன்? He was number 1. அவன் நம்பர் 1. Nobody can challenge him. அவனை சவால் விட யாரும் இல்லை. Nobody can challenge a king. ஒரு ராஜாக்கு சவால் விடுவதற்கு ஒருவன் இருக்க And முடியாது. Saul was one of the tallest fellows in Israel. சவுல் அங்க சமஸ்த இஸ்ரவேலிலும் உயரமான மனிதன். Everybody looked upon Saul. சவுலை பார்க்கும்போது எல்லாரும் நோக்கி பார்த்தார்கள். He was a champion. அவன் ஒரு வீரன். But before that, அதற்கு முன்பாக they rejected Samuel. சாமுவேலை நிராகரித்து விட்டார்கள். And God said unto Samuel, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் they சொன்னார், never rejected you. உன்னை அவர்கள் தள்ளிவிடவில்லை, They rejected me. என்னை தள்ளினார்கள். But give them a king as they want a king. அவர்கள் மன விருப்பப்படி அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தேன் என்றார். That's the beginning of their sorrows. அங்கே துக்கத்திற்கு ஆரம்பமாகி விட்டது. All these days the prophet was ruling the people of God. இதுவரைக்கும் அங்கே ஒரு தீர்க்கதரிசி தான்
அங்கே நியாயம் It விசாரித்தார். was God's perfect plan. அது கர்த்தருடைய பூரண திட்டம். His perfect plan was he is ruling the people of Israel. இஸ்ரவேல் மக்களை அவருடைய பூரண திட்டத்தின்படி அவர் நியாயம் விசாரித்தார். But they went to the second plan. ஆனால் இரண்டாவது ஒரு திட்டத்திற்கு They சென்று want a விட்டார்கள். king. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். They rejected a king. அந்த ராஜாவை தள்ளிவிட்டார்கள். Oh, the Lord proved through signs and miracles to Samuel. சாமுவேல் மூலமாக அற்புத அடையாளங்கள் மூலமாக கர்த்தர் நான் என்று நிரூபித்தார். The same thing cannot happen through a king. அதே காரியங்கள் ஒரு அரசனால் நிகழ்த்த முடியாது. A prophet is all in all. ஒரு தீர்க்கதரிசி எல்லாவற்றுக்கும் எல்லாமானவன். Hallelujah. Satama. Satama, hallelujah. And they rejected the king, the Lord God Almighty. ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தள்ளினார்கள். Sometimes we reject our God. சில நேரங்களில் நம்முடைய தேவனை நாம் தள்ளிவிடுகிறோம். We want our own things to happen. நம்முடைய சொந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் முயல்கிறோம். Own decisions to take place. சொந்த தீர்மானங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். We don't want God's rule. கர்த்தருடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்று We தள்ளுகிறோம். want our self rule. நம்முடைய சுயம் ஆளும்படியாக விட்டு We கொடுக்கிறோம். want God to come into our relationship. நம்ம போடுற திட்டத்தில் ஆண்டவர் வர வேண்டும் என்று அவரை வற்புறுத்துறோம். We don't want God's plan to be exhibited. கர்த்தருடைய திட்டங்கள் வெளிரங்க வாங்க வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. But that is not my topic today. அது என்னுடைய தலைப்பு, அதனுடைய செய்தி அல்ல. Yes, God is good. கர்த்தர் நல்லவர். Hallelujah. So they rejected the God himself. கர்த்தரையே அவர்கள் வேண்டாம் என்று தள்ளினார்கள். And King Saul was ruling. சவுல் அங்கு அரசாட்சி பண்ணுகிறான். As he was with God, தேவனோடு அவன் இருக்கும் வரைக்கும் God was with Saul. சவுலோடு அவர் இணைந்திருந்தான். But then Saul disobeyed. சவுல் அங்கு கீழ்ப்படியாமல் போனபோது God left him. கர்த்தர் அவனை விட்டு வழி விலகி சென்றார். Now there comes a champion. இப்பொழுது ஒரு வீரன் வருகிறான். As long as you are strong, நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கும் வரைக்கும், as long as you are in the power of God, தேவ வல்லமையில் நிரப்பப்பட்டிருக்கிற வரைக்கும் nobody can challenge you. யாரும் உங்களுக்கு சவால் விட மாட்டாங்க. Nobody can challenge you. யாரும் உங்களை சவால் விட முடியாது. That's why the Paul says, be strong in the Lord. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தரிலே பலமாயிருங்கள். Be strong in the power of his might. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். Because Satan may come at any moment to attack you. உங்களை தாக்கும்படியாக சத்துரு எந்த நேரத்தில் வரலாம். He may attack your family. குடும்பத்தை தாக்க நினைக்கலாம். Attack you. உங்களை தாக்க Be very நினைக்கலாம். careful. எச்சரிப்பா இருப்போம். Be strong. பலமுள்ளவர்களாய் இருங்க. Saul lost his fellowship. சவுல் தன்னுடைய ஐக்கியத்தை அங்கே விட்டுவிட்டான். Disobedient. கீழ்ப்படியாமை நிமித்தமாக The Lord left him. கர்த்தர் அவனை விட்டு விலகினார். God chose him as a champion. அவனை ஒரு வீரனாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருந்தார். As a king. ஒரு ராஜாவாக. Now what happens? என்ன நடக்கிறது பாருங்கள். When he was weak, அவன் பலவீனப்படும் போது there comes a champion. அங்கே ஒரு வீரன் எழும்புகிறான். The evil champion. பொல்லாத வீரன். When you are weak, நீங்கள் பலவீனப்படும் பொழுது, when your prayer life is weak, உங்கள் ஜெப வாழ்க்கை பலவீனப்படும் when your பொழுது, Bible reading is weak, வேத வாசிப்பு பலவீனப்படும் when பொழுது, testimony is weak, சாட்சி பலவீனப்படும் பொழுது, there comes a evil champion against you. உங்களுக்கு விரோதமாக பொல்லாதவன் ஒரு வீரன் எழும்புகிறான். Evil spirits against you. பொல்லாத ஆவிகள் எழும்புகிறது. Deadly spirits against you. அங்கே கேடான ஆவிகள் எழும்புகிறது. Evil people against you. பொல்லாத மனிதர்கள் எழும்புவார்கள். You cannot fight against them. அவர்களுக்கு விரோதமாக உங்களால் போரிட முடியாது. Goliath is roaring. கோலியாத் கர்ஜிக்கிறான். He say anybody from the camp of Israelites? இஸ்ரவேல் பாளையத்தில் யாராவது இருக்கிறார்கள்? Is some champion there? ஒரு வீரன் இருக்கிறானா? Let him challenge me. அவன் என்ன வந்து சவால் Let him challenge me. என்னை சவால் I will fight against your champion. அவனுக்கு விரோதமாக நான் போர் I செய்வேன். will defeat him. அவனை தோற்கடிப்பேன். Send a champion. ஒரு வீரனை அனுப்பு. I want to fight against him. அவனுக்கு விரோதமாக நான் யுத்தம் செய்கிறேன். Who was the champion? யார் வீரன்? Saul. சவுல் தான். He was a king. அவன் ராஜா. His son Jonathan. அவனுடைய மகன் யோனத்தான். Because Saul went against God, சவுல் தேவனுக்கு விரோதமாக சென்றபோது his family was affected. தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. Even Jonathan was a warrior. யோனத்தானும் ஒரு வீரன் தான். He could not fight. அவன் யுத்தம் செய்ய முடியல. Here a champion is crying. இங்கே ஒரு போர் வீரன் அங்கே கூப்பிடுகிறான். Evil fellow is shouting. அவன் பொல்லாதவன் சத்தமிடுகிறான். Come and fight. உங்களிலே ஒருவன் வந்து என்னோடு போரிடுங்கள். The Bible says. வேதம் சொல்கிறது. When Saul heard it, சவுல் அதை he was கேட்டபோது trembling with fear. அவன் பயத்தினால் நடுங்கினான். The anointed Saul was trembling with fear. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இப்பொழுது நடுங்குகிறான். The tallest in Israel was trembling. இஸ்ரவேலின் ராஜா நடுங்குகிறான். Why? ஏன்? God left him. கர்த்தர் அவனை விட்டு He விலகினார். was not strong in the Lord. அவன் கர்த்தரிலே பலமா இல்லை. He was weak today. இன்றைக்கு He பலவீனமா left இருக்கிறான். God. தேவன் விட்டு சென்று He disobeyed God. தேவனுக்கு விரோதமாக There சென்று is no விட்டான். power in Saul. சவுலுக்குள்ளாக வல்லமை இல்லை. People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே,
you will be like that. அப்படி இருக்கிறீர்களா? If you're not strong in the Lord, தேவனிலே அவருடைய வல்லமையிலே நீங்கள் பலமாய் இல்லாவிட்டால், if you're not strong in the power of His might, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலனாய் இல்லாவிட்டால், I told you how? எப்படி? Reading the Word of God, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், walking with God, தேவனோடு நடக்கணும், fellowship with God, அவரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள obeying வேண்டும், God's word, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், aligned fruit of the Holy Spirit, பரிசுத்தாவின் 9 கனிகள் காணப்பட knowing வேண்டும், the mind of Christ, கிறிஸ்துவின் சிந்தை ஆள வேண்டும், alert, எச்சரிப்பா இருக்கணும், all your organs alert, உம்முடைய உறுப்புகள் எல்லாம் அவருடைய சத்தத்திற்கு விழிப்பா இருக்கணும், alert for the trumpet call, அந்த எக்கால துணிக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களா இருக்க doing the வேண்டும், work of Christ, கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்யணும், filled with the Holy Ghost, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களா always in இருக்கணும், the spirit of His command. எப்பொழுதும் ஆவியில் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். Hallelujah. Then you are a champion. அப்பொழுது நீங்கள் வீரர்கள். Then you will able to fight against the wiles of the devil, அப்பொழுது பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் போரிட முடியும். against temptations. உங்களுக்கு வரும் அந்த சோதனைகள் சோதனைகள் இருந்து போராட முடியும். Every day Satan puts temptations. ஒவ்வொரு நாளும் பிசாசு சோதனையை போடுவான். வெதை போட்டுட்டே இருப்பான். எப்போ நீ விழுவே வலை போட்டுட்டே இருப்பான். எப்போ நீ விழுவேன்னு சொல்லிட்டு, என்னைக்கு நீ பைபிள் வாசிக்கலையோ, என்னைக்கு நீ ஜெபம் பண்ணலையோ, என்னைக்கு நீ ஸ்ட்ராங் இல்லையோ, பிடிச்சி தூக்கின்னு போயிடுவான். சத்ரு உன்னை எதிர்க்கும் பொழுது உனக்கு பலனே இருக்காது. You will be so weak. Like Samson. சிம்சோனை போல பலவீனப்பட்டு The spirit of God left Samson சிம்சோனை விட்டு தேவ ஆவியானவர் விலகினார். because he disobeyed. அவன் கீழ்ப்படியாத நிமித்தமாக He did which was wrong in the sight of God. தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாள் பலமா இருந்தான். He thought God's spirit was with him. அவன் நினைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அவனுக்குள்ளாக இருக்கிறார் என்று. God's spirit left him. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு சென்று விட்டார். That's the case with many people. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறது. Because you are speaking in tongues, அந்நிய பாஷையில பேசுறதுனால you think God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கார் நினைக்கிறீங்களா? Never. இல்லை. You should be in the word. வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். Power of His spirit. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நிலைத்திருக்க வேண்டும். There are millions of people, evil spirits that can speak in tongues. கோடிக்கணக்கான அசுத்த ஆவிகள் நிறைந்தவர்கள் அங்கே பாஷைகளை பேச முடியும். I saw a video clip where the sannyasis are speaking in tongues. ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். இந்த சன்னியாசிங்க அவனுங்க இந்த பாஷையில பேசுறானுங்க. Who are nude in their body, அவர்கள் நிர்வாணமா இருக்கிறாங்க. eating the flesh of the human beings. மனிதர்கள் சடலங்களை அங்கே தின்னுகிறார்கள். Everybody can speak in tongues. எல்லோரும் அங்கே பாஷையில பேசலாம். But your walk with God is very important. நீங்கள் தேவனோடு நடக்கிற நடக்கை முக்கியம். Obeying God's word is very important. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முக்கியம். Do what God says. கர்த்தர் சொல்லுவதற்கு செய்வது. Be strong in the Lord. கர்த்தரிலே பலமாய் இருப்பது. Why I say strong in the Lord? ஏன் அவரிலே பலமா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும்? Decision making is very important. அங்கே தீர்மானம் எடுப்பது மிக முக்கியம். Oh, very careful. மிக ஜாக்கிரதையா You இருக்கணும். may miss it in a fraction of a ஒரு second. வினாடியில தவற விடக்கூடாது. Like Eve, you miss it. எப்படி ஏவாள் தவற விட்டாளோ, Just fraction of a second. ஒரு வினாடி Just like that. அப்படி கடந்து போயிடும். அப்படியே தள்ளிட்டு போயிடும். ஒரு நிமிஷத்துல சத்ருவான் நம்ம ஏமாத்திட்டு போயிடுவான். ஆகினால் எப்பொழுதுமே கர்த்தர் வார்த்தையில, வல்லமையில, அதிகாரத்துல எழுப்புதலின் பிள்ளைகளை காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீண் புகழ்ச்சிக்கு, பண ஆசைக்கு, நெருக்கடிக்கு எல்லாமே விலக்கி காத்துக்கொள். Saul was worried about his prestige. சவுலுக்கு தன்னுடைய அந்தஸ்தை குறித்து ஒரு பெருமை. He sold God. கர்த்தரை விட்டு விட்டான். Now he's trembling. இப்பொழுது நடுங்குறான். Trembling. நடுங்குகிறான். When you go away from God's will. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும்போது, When you're not strong in the Lord. கர்த்தரிலே பலமா இல்லாத போது, When you're not strong in the power of His might. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலமா இல்லாத போது, When Satan comes, பிசாசு வருகிறான். you will fall a prey. அதற்கு இரையாகி விடுகிறீர்கள். But you are a champion. ஆனால் நீங்கள் வீரர்கள். Champion? வீரர்களே, Or is sleeping like Saul today? சவுலை போல தூங்குறீங்களா? Champion? வீரர்களே, Or is sleeping like Samson? சிம்சோனை போல தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? Rise up. எழுந்திருங்கள். God has given responsibility. கர்த்தர் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். Be strong in the Lord. கர்த்தரிலே பலமாயிருங்கள். And the power of His mind. அவர் சத்துவத்தின் வல்லமையில் You பலப்படுங்கள். have to fight against the powers of darkness. அப்பொழுது அந்தகார கிரியைகளோடு நீங்கள் போரிட முடியும். Deliver people from bondages. கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலாக்க முடியும். Saul was trembling. சவுல் அங்கே நடுங்குகிறான். But there came a boy அங்கே ஒரு சிறு பையன் வந்தான். who was anointed by prophet Samuel. சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Same Samuel anointed Saul and David. அந்த ஒரே தீர்க்கதரிசியாக சாமுவேல் தான் அங்கே ராஜாவாகிய சவுலையும் அபிஷேகம் பண்ணினார், அங்கே தாவீதையும் அபிஷேகம் Not பண்ணினார். a different God. வித்தியாசமான கடவுள் அல்ல, Same God.
அதே தேவன் தான், same prophet, அதே தீர்க்கதரிசி, same anointing. அதே அபிஷேகம். But one sold his anointing. ஒருவன் அந்த அபிஷேகத்தை விற்று விட்டான். Was not strong in the power of God, அந்த கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே அவன் பலமாய் இல்லை. the power of his might. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படவில்லை. He lost the battle. அந்த யுத்தத்தை அவன் நழுவ He விட்டான். was trembling before evil powers, அவன் பொல்லாத சக்திகளுக்கு விரோதமாக நடுங்குகிறான். evil man. பொல்லாத மனிதன். Now this boy comes filled with the Spirit of God, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவன் இந்த இளையன் வருகிறான். and he faces the battle, அவன் யுத்தத்தை சந்திக்கிறான். and he meets Saul, சவுலை சந்திக்கிறான். and Saul says, how can you go? எப்படி போக வேண்டும் என்று சவுலை பார்த்து He கேட்கிறான். testifies. அவன் சாட்சி சொல்கிறான். Verse 37 says, 37 வசனம் சொல்கிறதை பாருங்கள். he keeps the Lord before him. கர்த்தரை அவனுக்கு முன்பாக வைக்கிறான். He says, the Lord that delivered me கர்த்தர் என்னை தப்புவிப்பார். out of the paw of the lion, அங்கே சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தார். paw of the bear, கரடின் கைக்கு தப்புவித்தார். he will deliver me. அவர் என்னை தப்புவிப்பார். Give glory to God. தேவனுக்கு மகிமை It's செலுத்துங்கள். not you, நீங்கள் அல்ல, it's the power of God in you. தேவனுடைய வல்லமை. It's not you, நீங்கள் அல்ல, it's God's power in you. கர்த்தரின் வல்லமை. I am weak, but God is strong in me today. நான் பலவீனன் தான், கர்த்தர் என்னிலே பலமாய் இருக்கிறார். God is strong in you today. கர்த்தர் உங்களிலே His பலமாய் power is strong in you இருக்கிறார். அவருடைய today. சத்துவத்தின் Grow in the வல்லமை. power of God, தேவனுடைய வல்லமையிலே and the பலப்படுங்கள். power of His might. அவருடைய சத்துவத்தின் Then you வல்லமை. can challenge anybody. யார் வேண்டுமானாலும் சவால் விடலாம். Somebody shout hallelujah. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. The Lord delivered me, David said, அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், கர்த்தர் என்னை தப்புவித்தார். giving glory to God. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு மகிமை Lord செலுத்தினார். delivered me from the paw of the lion, paw of the bear. The same thing will happen here in the same battle. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தார். இந்த பெலிஸ்தினுடைய கைக்கும் தப்புவிப்பார். Who is he? அவன் யார்? Who is this fellow? இவன் யார்? Who can challenge the armies of the living God? அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? Always is listening. எல்லாரும் அதை கேட்கிறாங்க. Saul was listening. சவுல் அதை கேட்கிறான். The lakhs of soldiers were listening. அங்கே லட்சக்கணக்கான போர் வீரர்களும் இவளை The கேட்கிறார்கள். 12 tribes of soldiers were listening. அங்கே 12 கோத்திரத்தின் போர் வீரர்களும் கேட்கிறார்கள். Maybe their blood was boiling. ஒருவேளை அங்க ரத்தம் கொதிச்சிருக்கும். They were talking about their God. அவர்கள் தேவனை குறித்து பேசுவதனால. Maybe you may have jealousness for God. ஒருவேளை ஆண்டவருக்காக வைராக்கியம் இருந்திருக்கலாம். Only zealousness is not is sufficient. வெறும் வைராக்கியம் போதுமானது அல்ல. Should have power. அந்த வல்லமை இருக்க வேண்டும். How can you have power? எப்படி அந்த வல்லமை உங்களுக்கு கிடைக்கும்? Being strong in the Lord. சத்துவத்தின் வல்லமையிலே பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. எல்லாரும் குறை சொல்றாங்க. தேவனை பத்தி குறை சொல்றாங்க. உங்களை எவனா ஒருத்தன் வாங்கன்னு சொல்றாங்க. 40 நாட்கள் சுற்றி திரிந்தான் கோலியா. ஒரு நாள் 40 days. 40 days. 40 நாட்கள். 40 days nobody was able to challenge. 40 நாள் அந்த வீரனுக்கு யாரும் சவால் விட முடியல. But God was concerned about his name. ஆனால் தேவன் தன்னுடைய பெயரை குறித்து வைராக்கியமா இருந்தார். He sent David on the 40th day. அந்த 40ஆம் நாளிலே தாவீதை அங்க அனுப்புகிறார். And David accidentally goes. அங்கே தாவீது அங்க தற்செயலா போகிறார். Because his father wants to give food to his brothers. தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவை சுமந்து செல்ல தகப்பன் He heard the அனுப்புகிறார். voice. அவன் சத்தத்தை கேட்கிறான். Everybody heard the voice. எல்லோருக்கும் அந்த சத்தம் கேட்டது. David heard the voice. தாவீதுக்கும் கேட்டது. His zealousness was there. அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. But he had God's power. ஆனால் அவனுக்குள்ளாக கர்த்தரின் வல்லமை இருந்தது. Hallelujah. The Lord is my shepherd. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். Though I walk through the valley of shadow of death, I feel no evil. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Who is this Goliath? இந்த கோலியாத் யார்? Who is this champion? யார் இந்த வீரன்? Who is he? இவன் யார்? Who is he to defy the armies of the living God? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? I will go and fight against him. நான் அவனுக்கு விரோதமாக Who is போரிடுவேன். he? இவன் யார்? Who is he? இவன் யார்? Goliath. கோலியாத்தே, Who are you, man? நீ யார்? You are defying my God என் today. தேவனை நிந்திக்கிறாயா? Here I am coming with you. இன்றைக்கே வருகிறேன். Here I am challenging you. உனக்கு சவால் விடுகிறேன். Hallelujah. A man who is strong in the Lord. கர்த்தருடைய வல்லமையிலே பலமாய் இருக்கிறவன். Power of his might. ஒரு சத்துவத்தின் வல்லமையிலே பலமாய் Will இருக்கிறவன். not worried about Lucifer. லூசிஃபர் குறித்து பயப்பட மாட்டான். Will not worried about Satan. பிசாசை குறித்து பயப்பட மாட்டான். He will defy the armies of Lucifer. அந்த பிசாசினுடைய சேனைகளை நிந்திப்பான். You are the champion today. நீங்கள் தான் வீரர்கள். Hallelujah. God has chosen you like that. அப்படிதான் உங்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். What this man who is strong in the Lord and the power of his might says. இந்த கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலமா இருக்கிறவன் சொல்லுகிறதை Verse கவனியுங்கள். 45 says. 45ஆம் வசனம் Then said சொல்கிறது, David to the Philistine, Thou comest to me with the sword and with the spear and with the shield, but I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom those defied. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்,
நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னத்தில் வருகிறேன் என்றான். He came with 3 S. 3 S. 3 Sல வந்தாம. Sword, spear and shield. பட்டயம், ஈட்டி, கேடகம். Full protection. முழு பாதுகாப்பு. He says, but I come to you in the name of the Lord, the God of the armies, whom thou defied. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னத்தில் வருகிறேன் என்றான். You come with all your self defense. உன்னுடைய பாதுகாப்பு நிறைந்தவனாய் சுய பாதுகாப்போடு வருகிறாய். But I come to you in the name of the Lord. தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். Armies of the living God. இராணுவங்களின் இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவன். Whom thou defied. யாரை நிந்தித்தாயோ அதே தேவனின் நாமத்தை உன்னோடு கூட வருகிறேன். சவால் விடுகிறேன். கோலியாத்தே, இந்த தேவன் நாமத்தை நிந்தித்தாயோ நீ எல்லாவற்றையும் பாதுகாப்போடு கூட வருகிறாய். ஆனால் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவராகிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் வருகிறேன், அவருடைய புயத்தினால் வருகிறேன், அவருடைய பட்டயத்தினால் வருகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I come to you. He never said I come to you in the name of David. தாவீது நாமத்தில் யா நாமத்தில் வரேன்னு சொல்லல. He said I will come to you in the name of the Lord of hosts. நான் இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொன்னார். The God of the armies of Israel. இஸ்ரவேலுடைய தேவனாகிய சேனைகளுடைய நாமம். And he says his strongness and his faith and his power exhibited his faith. அவனுடைய பலமும் கர்த்தருக்குள்ளாக சத்துவத்தின் வல்லமையும் அந்த விசுவாசத்தை வெளிக்காட்டுகிறது. This day the Lord will deliver you into mine hand, and I will smite you and take the head from thee, and I will give the carcasses of the host of the Philistines this day unto the fowls of the air, unto the wild beasts of the earth, that all the earth may know that there is a God in Israel. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். He prophesied, David. தாவீது தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். When you are in God's power, கர்த்தருடைய வல்லமையால் நிறைந்திருக்கும்போது, Spirit of God, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, you will prophesy what is going to happen. என்ன நடக்க போகிறது என்பது தீர்க்கதரிசனம் சொல்லுது. David prophesied. தாவீது தீர்க்கதரிசனம் உரைத்தான். This day, Goliath, இன்றைய தினம் today the Lord will deliver you into my hand. இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். I am going to smite you. நான் உன்னை கொன்று போடுவேன். And take thine head. உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, and I'll give the carcasses of the hosts of the Philistines to the fowls of the air. பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். And the wild beasts of the earth. பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். All the earth may know that he is God. இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். And all this assembly shall know that the Lord saveth not with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into my hands. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். He gave a message even to Saul, Jonathan and the armies of Israel also. சவுலுக்கும் யோனத்தானுக்கும் இஸ்ரவேலுடைய வீரர்களுக்கும் அங்கே ஒரு செய்தியை கொடுத்தான். He is saying, you are coming with sword and spear. நீங்கள் பட்டயத்தோட ஈட்டியோடமா வருவீங்க, nothing can happen. ஒன்று நடக்காது. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. You have to give yourself to the Lord. உங்களை கர்த்தருக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். You dedicate yourself to the Lord. நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணம் செய்யணும். You be strong in the Lord. கர்த்தருடைய வல்லமையிலே பலப்படணும். You be strong in the power of his might. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்பட வேண்டும். Then the Lord will fight the battle. அப்பொழுது கர்த்தர் உங்கள் யுத்தங்களை அவர் செய்வார். Not with your spear and your shield. உங்கள் ஈட்டியோடும் உங்களுடைய கேடயத்தோடும் அல்ல. You may go with spear and shield. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நீங்கள் ஒருவேளை போகலாம். The Lord is not there. ஆண்டவர் அங்கே இல்லையே. Nothing is going to happen. ஒன்றும் நடக்காது. Hallelujah. But when you are strong in the Lord, ஆனால் கர்த்தரிலே நீங்கள் பலமாய் இருக்கும்போது, the power of his might, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் படப்படும்போது, God will give you the victory. கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. சத்தமா ஹalleluya. சத்தமா ஹalleluya. சத்தமா ஹalleluya. சத்தமா ஹalleluya. God is good. கர்த்தர் நல்லவர். And what happened? என்ன நடந்தது பாருங்க. And David prevailed. தாவீது மேற்கொண்டார். And over time, there are many revelations I could not give it to you because of lack of time. நேரம் இல்லாமையால அநேக வெளிப்பாடுகளை சொல்ல முடியவில்லை. And David ran. தாவீது தீவிரமாய் ஓடினான். And he slew him with his sling. கவனிலே கல்லை வைத்து எறிந்தான். And 51 says, 51 வசனம் சொல்கிறது. David ran and stood upon the Philistine and took his sword and drew it out of the sheath thereof and slew him and cut off his head therewith. And when the Philistines saw the champion was dead, they fled. தாவீது பெலிஸ்தீனன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே
அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். And Saul is asking, சவுல் அங்கே கேட்கிறான், who is this little fellow? யார் இந்த இளைஞன்? Who is this young man? யார் இந்த சின்ன பையன்? And even his Abner could not know, his commander-in-chief who doesn't know who he is. அந்த ராணுவ தலைவன் கூட இவன் யார் என்று அவனை அறியாமல் இருந்தான். And Saul calls David. சவுல் தாவீதை அழைக்கிறான். And he said, I am the son of servant Jesse, the Bethlehem. அவன் சொல்லுகிறான், நான் ஈசாய் உங்களுடைய அடியானுடைய மகன். Hallelujah. சத்தமா சொல்லுங்க, hallelujah. There came a champion, David. அங்கே ஒரு வீரனாகிய தாவீது வந்தான். An uncrowned champion came. முடிசூடா மன்னன். He came and became a champion. அங்கே வருகிறான். அங்கே ஒரு வீரனாக திகழ்கிறான். But there was a champion already. ஏற்கனவே ஒரு வீரன் இருந்தான். He lost his championship. அந்த போராட்டத்தை இழந்து போனான். He lost his crown. தன்னுடைய கிரீடத்தை இழந்து போனான். But there was a young man அங்கே ஒரு வாலிபன் who was strong in God. அங்கே கர்த்தரிலே பலமாயிருந்தவன். Power of his might. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே He பலமாயிருந்தவன். came and became a champion. அவன் வந்தான். அவன் ஒரு வீரனாக மாறிவிட்டான். You are the champion today. நீங்கள் தான் வீரர்கள். Many champions are falling down. அநேக வீரர்கள் விழுந்து போகிறார்கள். You be strong in the Lord. நீங்கள் கர்த்தரிலே பலமாயிருங்கள். Many champions are falling down அநேக வீரர்கள் விழுந்து போகிறார்கள். because they are falling a prey to Satan. ஏனென்றால் பிசாசுக்கு இரையாகி விடுகிறார்கள். Be very careful. எச்சரிக்கையா இருப்போம். Be strong in the Lord. கர்த்தரிலே பலமாயிருப்போம். Amen. ஆமென். Satama. Hallelujah. Satam, hallelujah. God has chosen as a champion. கர்த்தர் உங்களை வீரனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். This is a message from God today. கர்த்தரிடத்தில் வந்த செய்தி உங்களுக்கு. I got this message only by 6:50, 6:45. 6:45க்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். God never gave me a word. I was praying right from the morning. காலையிலிருந்து நான் ஜெபித்து வந்தேன், வார்த்தை வரல. 6:45 God gave the word. 6:45க்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். Then I rushed up coming. துரிதமாக வந்தேன். You are a champion. நீங்கள் வீரர்கள். There will be Goliath. அங்கே கோலியாத்துகள் எழும்புவான். Maybe this week we may challenge a Goliath. இந்த வாரத்தில் ஒருவேளை கோலியாத்துகளை சந்திக்க நேரிடும். May come in some other form, different form. வித்தியாசமான பாணியிலே உங்களை எதிர்ப்பான். Be very careful. எச்சரிப்பா இருப்போம். Be ready to challenge him. அவனை எதிர்க்க நீங்கள் ஆயத்தமா இருங்க. Be strong in the power of his might. கர்த்தருடைய வல்லமையிலே பலப்படுங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.